இங்கே வந்தால் இங்கே தான், இங்கே எப்படி இருக்கணுங்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போது ஹோட்டலுக்கு போகிறீங்க, நிர்வாகம், நமக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறாங்க, நிர்வாகத்தில் இருக்கிறோம், அவ்வளோதான். அதை முடிச்சுட்டு வெளியே வர்றோமா, நிர்வாகம் அங்கேயே தான் இருக்கணும், இந்த பக்கம் வந்துடணும். இப்போ இங்கே ஷூட்டிங்கு போகிறீங்க, ஆக்டிங்கு, அவ்வளோதான் ஆக்டிங்கு. அப்போ நிர்வாகமும் மற்ற இதை வச்சுக்கிறக்கூடாது. என்ன 2 இடத்துலையுமே இதை கொண்டுட்டு போகலாம். நிர்வாகம் பண்ணுற இடத்துலையா இருந்தாலும் சரி, நீங்கள் ஷூட்டிங்லையாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய எண்ணத்தை கொண்டுட்டு போகலாம். எப்பா சாமி, தெரிஞ்சோ தெரியாமலே உன்னையை நம்பி நான் இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு, இங்கேயும் என்னை வந்து சிக்கலில் நிற்கிறாத, கொண்டுட்டு போகலாம் இல்லையா? அதை கொண்டுட்டு போய் வச்சுட்டு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுறோமோ அதுவாக மாறி நம்ம போகணும். ஆனால் அது ரெண்டும் இங்கே கொண்டுட்டு வர முடியாது, செதறி போயிடும், எண்ணம் செதறி போயிடும். ஐயோ, அங்கே வேலை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்களோ எண்ணமோ, அந்த எண்ணம் வந்தால் செதறிடும் இல்லையா? நாளை காலையில் ஷூட்டிங்க்கு தகவல் வரல, ஒரு தகவலும் கொடுக்கல, நம்ம போய் என்ன ஆக்டிங் பண்ணுறது? இப்படி கொண்டு வந்தேன்னா இங்கே உள்ளது அங்கே உள்ளது எல்லாம் செதறிடும். அப்போ இந்த பக்குவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துக்கு இதை கொண்டு போகலாம், இந்த இடத்துக்கு இதை கொண்டு போகலாம், இந்த இடத்துக்கு ரெண்டுமே கொண்டு வரக்கூடாது. இங்கே வரும்போது நம்ம வந்து அந்த தெய்வீக வழிபாட்டில் என்ன எண்ணத்தில் இருக்கிறோமோ அதில் மாத்திரம் இருக்கும். அங்கே என்ன வேணாலும் நடந்தால் நடக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை, அது அப்புறம் போய் பார்த்துக்கிறது. நீ டெஸ்ட்டு கூட வைக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் அங்கே என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றி நம்ம இங்கே யோசிக்கவே கூடாது. இங்கே வந்திருக்கிறோமா, நம்ம தொழில் வளரணும், நம்ம எடுத்திருக்கிற காரியத்தில் ஜெயிக்கணும், அதுக்கு உண்டான பிரார்த்தனை என்னவோ அதை மாத்திரம் நம்ம பண்ணுவோம். அப்படிங்கிற எய்மில் நீ இருந்துக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, பிரச்சனையே இருந்தால் கூட நீ போகும்போது அந்த பிரச்சனை அங்கே இருக்காது. எப்படி அந்த பிரச்சனை அங்கே இருக்காது. அந்த மாதிரி பல பக்தர்களுக்கு அனுபவம் கூட இருக்குது. ஆமாம், அப்போ அதுதான் முக்கியம். அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கும் நம்ம வரணும்ல. எங்கே போனாலும் பிரச்சனைகளை கொண்டாந்து உள்ளே வச்சுக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் எதுவுமே நம்ம வந்து சரி பண்ணி போக முடியும். ஆன்மீகத்தில் எல்லாருமே வந்து தெய்வீகத்தை நெருங்க முடியாததுக்கு ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம். எல்லாம் அவரவர் நிலைப்பாட்டை கொண்டாந்து கொடையை விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் தெய்வீகத்தை வந்து நெருங்க முடியாமல் நம்ம வந்து அந்த சங்கடத்துக்கு ஆளாகிறதுக்கு. ஆமாம், அந்தந்த விஷயத்தை அங்கங்கே விட்டுட்டு வந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எது வேணாலும் ஈஸியாக தொடலாம். அதாவது சிலர் சொல்லலாம், நம்ம என்ன பண்ணினாலும் என்ன செஞ்சாலும் நம்ம வந்து அந்த உழைப்பை போட்டால் தான் வரும், இப்படித்தான் வரும், இதுக்காக வேண்டி தெய்வத்தை போய் வச்சுக்கிட்டு இருந்தால் அங்கேயே இருந்தால் நமக்கு நடக்குமா அப்படிங்கிறதுக்கு பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். தெய்வத்துங்களுக்கு கூட என்கிட்டே வந்து பக்கத்துலேயே இருன்னா சொல்கிறாங்க கிடையாதுல்ல. வர்ற நேரம் வந்துட்டியா, கேட்குறத கேட்டுட்டியா, ஓடி போயிடுவோம் பொழப்பை பார்த்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் நடைமுறையும் கூட. அதுக்காக இங்கேயும் நீ படுத்துக்கடை நான் எல்லாம் பார்த்துக்கிறோன்னெல்லாம் எந்த சாமியும் சொல்லாது, என்னைய மாதிரி எந்த முட்டாளும் சொல்லவும் மாட்டான். வந்தையா, கேட்குறதுக்கு கேட்டுக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா, ஓடி போயிடுவோம் பொழப்ப போய் பாரு போ, அப்படித்தான் சொல்லுவோம். புரிஞ்சுதா? அதுக்காக நீ எல்லா நேரமும் வருஷத்தில் 300 நாள் இங்கேயே இரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி 300 நாள் இங்கேயே கூடவே இருக்குன்னு சொல்லினா அது கதை வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? கூழோ கஞ்சியை நான் காய்ச்சறதை குடிச்சிட்டு நீ இங்கேயே இரு, சொத்து கேட்கக்கூடாது, சுகம் கேட்கக்கூடாது, பொண்டாட்டி கேட்கக்கூடாது, புள்ள கேட்கக்கூடாது, பணம் கேட்கக்கூடாது. எப்படி அந்த தோரணைக்கு வந்துடும் அது. புரியுதா? அப்போ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் அந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எளிமையாக போயிடலாம் ஆன்மீகத்துக்குள்ள. இப்போ நம்ம வச்சுருக்கிறது கூட என்ன கேட்டால் என் பயணத்துக்கு இது மிகப்பெரிய ஆடம்பரம், என்னுடைய பயணத்துக்கு இது மிகப்பெரிய அளவில் ஆடம்பரம்னு சொல்லுவேன். இத்தனை லைட்டு, ஃபேனு, இதுக்கு மாதமான கரண்ட் பில்லு கட்டணுங்கிறது எல்லாம் ஆடம்பரம் தானே. பேசாமல் இந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு பேசாமல் போயிடலாம். அங்கனக்குள்ளே தொடச்சிட்டு தள்ளி விட்டுட்டு துண்டை விரித்து படுத்தா, துண்டை விரித்து படுத்தாலும் படுக்கலாம், சும்மா கூட படுத்துக்கலாம். அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இல்லை
அதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய பயணம்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் இந்த பரதேசியோட பயணம். அதுதான் உண்மையான பயணம். இது எல்லாமே பண்ண விளம்பரத்துக்காக வச்சுருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். சுருளிமலையில் கண்குளிர அப்படித்தான் கொஞ்ச நாள் படுத்து கிடந்தார். கிட்டத்தட்ட 20-30 வருஷம் வரைக்கும் அவர் சுப்பிரமணியம் அப்படி தான் இருந்தார். ரோட்டில் புளிய மரத்துக்கடியில் தான் படுத்து கிடப்பார். சரியா? இப்போ தான் அவரும் சொகுசாக வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் தான் அதுதானே. இப்போ உட்கார வச்சாச்சுனாலே அதை சுற்றி ஒரு வருமானத்தை எடுக்கணுங்கிற ஒரு வேலை. அப்படிங்கும்போது அப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்கோம்? இப்போ இந்த இது இவ்வளவு இருக்கும்போது புதுசாக வரவங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள்? அதுக்காவது பதில் சொல்லுங்கள். புதுசாக ஒரு பக்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கு என்ன தோணும்? நிறைய இது வச்சுருக்காங்க, பைசா வச்சுருக்காங்க. இவருக்கு என்னடா ராஜபோகமாக இருக்காரு, அவருக்கு என்ன வேறு ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்படி தான் நினைப்பாங்க. இப்போ அப்படி அந்த எண்ணம் வந்துட்டாலே அப்போ வந்து அது நியாயமான ஒரு ஆன்மீக பயணமா அப்படின்னு சொல்லவே முடியல. சொல்லவே முடியாது. அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்புறம் அவங்க உள்ளே வந்து நம்மளோட பழகி விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நமக்காகத்தான் பண்ணி வச்சுருக்காங்களா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு 6 மாதம் ஆகும். என்ன சாமி நான் சொல்கிறது? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நபருக்கு 6 மாதம் தேவைப்படும். 6 மாதம் கழிச்சு தான் அவர் ஒரு இப்படி இருக்காரா அப்படின்னு தெரியும். அதுக்கும் வரைக்கும் அவருக்கு என்னையா சாமியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். அதில் வேறு அவன் காது மூக்கெல்லாம் வச்சுருப்பான். அந்த அவனுக்கு பினாமியாக இருக்கலாம், இவனுக்கு பினாமியாக இருக்கலாம். இல்லைன்னா இவ்வளவும் எப்படி பண்ணுவாங்க? இப்படியெல்லாம் வரும்.